அக்குர்ண பகுதிகளில், கண்டி பகுதிகளில், கொழும்புல அக்கரப்பத்து சென்ட்ரல் காலேஜில் பேருவலையில் ஒரு மாவ நிலையில் இந்த பிரச்சனை வந்துச்சு. நீ அவன் உரிமையில கை வைக்கிற, நீ தான் நாட்டுக்கு துரோகம் பண்ற, நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காம இருக்கிற நீ தான். பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என்று போராடுறவன் தீவிரவாதியா, சமூக விரோதியா, போதை வஸ்து பாவிக்கிறவனா? அவனால என்ன டிசிப்ளின் குறை ஒன்று செல்லு பார்ப்பான். ஜம்மியத்துலமா மத நல்லிணக்கம் என்ற பேர்ல இணை வைப்புக்கெல்லாம் வக்காலத்து வாங்குற அந்த ஜம்மியத்துலமா இந்த சுன்னாவுக்கு என்ன வாய் திறக்க போகுதுன்னு கேட்கிறேன். இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறதா, பொதுபால சேனைக்கிட்டே போறதா? அக்கரப்பத்து சென்ட்ரல் காலேஜில் பேரு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் டிசிப்ளினுக்கு பொறுப்பா இருந்த ஒரு நளினியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நல்லா அந்த ஆளு நோட்ல போட சொல்றான். ஸ்கூல்ல தூள் பாவிக்கிறான், ஸ்கூல் மாணவர்கள் தூள் பாவிக்கிறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க, ஒரு மாதிரியா முடிய வெட்டிட்டு வரான், பொம்பளை பிள்ளையில துஷ்பிரயோகம் செய்யறான், ஆசிரியர்களைய வந்து கண்ணை வைக்கிறான். இப்படி எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. கொழும்புல ஒரு பெரிய ஒரு கோர்ட்ல வந்து தொப்பியை போட்டு போனதுக்கு அவரை உள்ளுக்கு அனுமதி மறுத்த போது வாதாடி அந்த சலுகையை எடுத்தார். இதுதான் வழக்கு தீர்ப்பு வந்துச்சு. அக்குர்ண பகுதிகளில், கண்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தாடி வைக்கிறதுல திரும்ப சூடு பிடிக்குது. கொஞ்சம் நஞ்சம் விட்டவங்க எல்லாம் வலிச்சுக்கிட்டு வா. முஸ்லிம் பாடசாலையில் ஒரு முஸ்லிம் இல்லாத ஒருத்தர் நம்ம மார்க்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை விட செல்றாரு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அவன் மார்க்கத்தை விட சொல்றான். அதை நம்ம முஸ்லிம்கள் சேவானிக்கிட்டு வெரி குட் போடுறாங்க, லைக் பண்றாங்க. உங்களை பின்பற்றிக்கிட்டு உங்களுக்கு ஐடியா தந்தாங்களே, அவங்களும் இஸ்லாம் தெரியாதவங்க. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மதத்தை பின்பற்றும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மதத்தை நம்ம பின்பற்றக்கூடிய உரிமையை இந்த கவர்மெண்டே நமக்கு வழங்கி இருக்குது. முஸ்லீம்கள் அவங்க மதப்படி அவங்க பாடசாலையை நடத்தணும் என்று கவர்மெண்ட் சலுகை வந்து முஸ்லீம் பாடசாலைகள் அப்படின்னு வந்திருக்கு. இந்து பாடசாலை, கிறிஸ்தவ பாடசாலை, பௌத்த பாடசாலை, முஸ்லீம் பாடசாலைன்னு நம்ம நாட்டில் நம்ம சிறுபான்மையாக இருந்தாலும் நமக்கு சொல்லி பாடசாலையில் நம்ம சட்டத்தை கொண்டு நம்முடைய பாடசாலையை தொடங்குறதுக்கு நமக்கு அனுமதிக்கிறது. தாடியை தொங்க விடுங்க. இப்போ தேயிலத்தூள் தாடி வச்சுக்கிறாங்களா, எங்கே தொங்க விட்டிருக்காங்க? அப்போ வச்சுக்கிறாங்க. ஹஜ்ஜத்து தொழுதா நன்மை, தொலாட்டி பாவம் இல்லை. இந்த சுன்னத்துங்கிறது எடுக்கிறது பாவம். நாம அதில் கை வைக்கிறோம், அதை தடுக்கிறோம். அது ஹராம், அது தெளிவான ஹராமா இருக்குது. அந்த கல்வியை ஊட்டுங்க. இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாமா நீங்க மக்களுக்கு போதிக்காதீங்க. அல்லது நேற்று பர்தாவோட அந்த ஸ்கூல்ல என்ன சண்முகா பாடசாலையில் பர்தாவோட ஆசிரியர்கள் வரலாம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. அது எவ்வளவு காலமா போச்சு? 3 வருஷமா போச்சு. பேரு இஸ்லாமிய பாடசாலையாம், முஸ்லீம் பாடசாலையாம், பேரு இஸ்லாமிய பாடசாலையாம். தாடியை வலிச்சாலும் அரவாணி தானே, தாடியை வலிச்சாலும் பொம்பளை வேஷம் போற. அப்ப ஒரு ஒரு பிள்ளை வளர்ந்து வரும்போது, அவன் A level படிக்க தயாராகும் போது அவனுக்கு தாடி வருது, விட்டுறணும். டிசிப்ளின் அது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் வச்சது. உனக்கு டிசிப்ளின் இல்லாம தெரிஞ்சா நீ என்ன மௌலவி? நீ அரை நிறுவனத்தோட முட்டை அடிச்சுட்டு நம்ம ஒரு பக்கத்தை சிரைத்து ஒரு பக்கத்தை வைக்க வேணாமன்ற ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அதெல்லாம் அனுமதிக்கப்படுது. தொப்பிக்குள்ள கொண்டையை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் முட்டையை அடிச்சுக்கிட்டு வர்றதெல்லாம் அனுமதி. முடிவெடுத்தால் ஸ்கூலுக்கு கருதுன்னு உங்களுடைய நிர்வாகம் முடிவெடுத்தால் என்ன செய்யுங்க, இந்த மாணவனை சேருங்கன்று அவங்க அதை வச்சு பெருமை அடிச்சாங்க. அமித் மௌலை துள்ளினார், ஒம்புஸ்மேனு கருதமளினார், ஹெட் ஆஃபீஸுக்கு அறிவிச்சார். இப்போ எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கி, நாங்கள் முடிவெடுத்தா தானே உங்களோட பிள்ளையை சேர்க்கலாமாம் என்று நிப்பாட்டி விட்டாங்க. இப்போ கனடா யூனிவர்சிட்டியில் அதே தாடியோட இருக்கான் அவன் இல்லை. இப்போ கரண்டை காலுக்கு மேலே விடுறதும் தாடி வைக்கிறதும் ஃபேஷனாக போச்சு. அப்போ ஃபேஷன் என்று வந்தால் செய்வீங்க. அது வீடியோவில் வைரலாக பரவுது. அந்த அதிபர் முஸ்லீம் இல்லை. அந்த ஐயாவுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னு சொன்னால், ஒரு மதகுரு என்ற அடிப்படையில் ஒரு உலமா சபையினுடைய ஒரு மெம்பர் நான். அந்த உலமா சபையினுடைய ஒரு மெம்பராக இருக்கிற நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவில்லாத விஷயத்தை நீங்கள் பேசாதீங்க. அந்த ஐயாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சில விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிறாங்க. பேசினா அவர் பேசுறத பார்த்தா ஒரு முஸ்லீம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவர் அந்த பேச்சில் அந்த துண்டு கட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மீசை வச்சு ஆம்பளைக்கெல்லாம் டிமாண்ட் ஐயா டிமாண்டு அப்படின்ற ஒரு பாட்டு துண்டை சொல்லிட்டு அவங்க மீசையெல்லாம் கேட்டுக்கு வெளியில் இருக்கணும், மீசை தாடியெல்லாம் கேட்டுக்கு வெளியில் இருக்கணும், ஸ்கூலில் ஒழுக்கம் பேணணும், தாடி வைக்கிறது சுன்னத்து தான், ஆனால் தொழுக பரலு, நீ தஹஜ்ஜத் தொழுதையா,
சுபஹ் தொழுதையா, நீ நான் 4 மணிக்கு எழும்புறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, அவர் உரை நிகழ்த்துறாரு. அந்த ஐயாவுக்கு தெரியல தஹஜ்ஜத் தொழுகிறத விட தாடி வைக்கிறது கட்டாயம் உண்டு. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون. சூரத்துல் அராஃப் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது, உங்களுடைய இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அவன் அல்லாது வேறு இணையாளர்களை பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், என்றாலும் நீங்கள் கொஞ்ச பேரே இதிலே சிந்தனை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நாம் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத சூரத்துல் அராஃப் 3வது வசனம் நமக்கு சொல்லுது. ஆல இம்ரானினுடைய 132வது வசனத்தில் வஅதீஉல்லாஹ வர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், அவருக்கு 2 பேருக்கு நீங்கள் வழிபடுங்க, நீங்கள் அல்லாஹ்வினால் கருணை காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது ஆல இம்ரானினுடைய 132வது வசனம். சூரத்து நிசா 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பார்க்கலாம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க வழிபடுங்க, அஃபியூ தாத், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுறேன்டா. நம்ம ஒரு சிலர் கேள்வி, அல்லாஹ்வுக்கு வழிபடுற எப்படி அப்படின்னா, அல்லாஹ்விட்ட கட்டளைகளுக்கு வழிபடுறதா அது. அதை சூரத்து நிசா 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, மயுத்திர் ரசூல் ஃபக்து அத்தா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டுட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டுட்டோம் என்றால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டுட்டோம் நம்ம. ஏன்னா அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிகாட்டுதலை கொடுக்குறான். அதுக்கு கட்டுப்பட்டுட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டதாகத்தான் அது அர்த்தம். ஒமன் தவல்ல ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபிலா, யாரு புறக்கணிச்சிட்டு போறாங்களோ நபியே, உண்மை நாம் அவர்களுக்கு பொறுப்புதாரிகளாக நாம் அனுப்பவில்லை. அதாவது நபி அவங்க கவலைப்படுறாங்க, எனக்கு நிறைய பேர் மாறு செய்கிறாங்களே என்று கவலைப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீலா, அவர்கள் மீது உன்னை ஒரு பாதுகாவலராக அனுப்பல, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதான். ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எத்தி வைக்கிறது தான் உங்க கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், எதனை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு விலகி விடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் என்ன செய்யணும், வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல நாங்க பார்க்கலாம். இப்ப இங்க நாங்க இன்றைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பில் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதாவது இலங்கையில் பல பகுதிகள் ஆண்டாண்டு காலமாக இருந்தாலும் இன்னைக்கு திரும்ப ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், பாடசாலையில மாணவர்கள் தாடி வைக்கிறதுக்கு முஸ்லிம் பாடசாலைகள் தடை விதிச்சுக்கிட்டு இருக்குது. அதாவது இஸ்லாத்தை, அதாவது நாட்டில் உள்ள நம்முடைய ஜனநாயக நாட்டில் மனித உரிமை அப்படிங்கிறது 1948 டிசம்பர் 10ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டு இலங்கையில் உள்ள மக்களுக்கு சில மனித உரிமைகள் சலுகைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதில் ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மதத்தை பின்பற்றும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மதத்தை நம்ம பின்பற்றக்கூடிய உரிமையை இந்த கவர்மெண்டே நமக்கு வழங்கி இருக்குது. அழகான ஒரு கைச்சாத்திடல் அது. இதில் பாருங்க, முஸ்லீம்கள் அவங்க மதப்படி அவங்க பாடசாலையை நடத்தணும் என்று கவர்மெண்ட் சலுகை முஸ்லீம் பாடசாலைகள் அப்படின்னு வந்திருக்கு. இந்து பாடசாலை, கிறிஸ்தவ பாடசாலை, பௌத்த பாடசாலை, முஸ்லீம் பாடசாலைன்னு நம்ம நாட்டில் நம்ம சிறுபான்மையாக இருந்தாலும் நமக்கு சொல்லி பாடசாலையில் நம்ம சட்டத்தை கொண்டு நம்முடைய பாடசாலையை தொடங்குறதுக்கு நமக்கு
டீச்சர்ஸ்மாரும் பெண்களும் நாங்கள் போகிறோம். தொப்பி போட்டுக்கு நம்முடைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஸ்கூலில் பள்ளிவாசல்கள் கட்டி இருக்குது. நம்ம பாடசாலை முடியும் போது துவாவோடு, அந்த மஜ்லிஸ் முடிகிற துவாவோடு, ஒரு சில ஸ்கூலில் வந்து சலவாத்துக்களோடு என்ன செய்யுது, அந்த பாடசாலை முடியுது. அசம்பிளியில் வந்து கிராத் ஓதி நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்குது. இப்படி நம்ம பாடசாலைகள் முஸ்லிம்களுக்கு தனியார் பாடசாலையெல்லாம், முஸ்லீம் பாடசாலை கவர்மெண்ட் பாடசாலை தான். அப்போ வேற எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு அழகான சலுகை இந்த நாடு, இந்த கவர்மெண்ட் நமக்கு வழங்கி இருக்குது. ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவங்களும் அவங்க மத கலாச்சாரங்களை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம முஸ்லிம்கள் ஆசிரியர்களாக, பிரின்சிபலாக, நிர்வாகிகளாக, மாணவர்களாக நம்ம முஸ்லிம்கள் இருந்துக்கிட்டு, முஸ்லிம்களில் நம்ம மாணவர்கள் A லெவல் படிக்கும்போது தாடி முளைச்சிரும், வலிச்சுக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. இது இன்னும் சூடு பிடிச்சி கடுமையாக போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இன்னொரு காரணமாக போச்சு. பேருவெல்லையில் ஒரு ஸ்கூலில் ஒரு அதிபர் வந்து உரையாற்றுறாரு. அது வீடியோவில் வைரலாக பரவுது. அந்த அதிபர் முஸ்லீம் இல்லை. அந்த ஐயாவுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னு சொன்னால், ஒரு மதகுரு என்ற அடிப்படையில் ஒரு உலமா சபையினுடைய ஒரு மெம்பர் நான். அந்த உலமா சபையினுடைய ஒரு மெம்பராக இருக்கிற நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவில்லாத விஷயத்தை நீங்கள் பேசாதீங்க. அந்த ஐயாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சில விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிறாங்க. பேசினா அவர் பேசுகிறத பார்த்தா ஒரு முஸ்லீம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவர் அந்த பேச்சில் அந்த துண்டு கட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மீசை வச்சு ஆம்பளைக்கெல்லாம் டிமாண்ட் ஐயா டிமாண்டு அப்படின்ற ஒரு பாட்டு துண்டை சொல்லிட்டு, அவங்க மீசையெல்லாம் கேட்டுக்கு வெளியில் இருக்கணும், மீசை தாடியெல்லாம் கேட்டுக்கு வெளியில் இருக்கணும், ஸ்கூலில் ஒழுக்கம் பேணணும், தாடி வைக்கிறது சுன்னத்து தான், ஆனால் தொழுக பரலு, நீ தஹஜ்ஜத்து தொழுதையா, சுபவு தொழுதையா, நீ நான் 4 மணிக்கு எழும்புறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் உரை நிகழ்த்துறாரு. அந்த ஐயாவுக்கு தெரியல தஹஜ்ஜத் தொழுகிறத விட தாடி வைக்கிறது கட்டாயம் உண்டு. தஹஜ்ஜத்துங்கிறது அதை விட தாடி வைக்கிற சுன்னத்து ரொம்ப கட்டாயம்ங்கிறது அவருக்கு தெரியல. அப்போ சுன்னத்தை பரல செஞ்சையா அப்படின்றது சுன்னத்தை விட சொல்றார். ஒரு முஸ்லீம் பாடசாலையில் ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் நம்ம மார்க்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை விட சொல்றாரு. அதை நம்ம முஸ்லீம்கள் சேவானிக்கிட்டு வெரி குட் போடுறாங்க, லைக் பண்றாங்க. அவன் மார்க்கத்தை விட சொல்றான். அவர் வந்து இந்த வீடியோவை கேட்டு அவரை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியல இஸ்லாம், உங்களை பின்பற்றிக்கிட்டு உங்களுக்கு ஐடியா தந்தாங்களே அவங்களும் இஸ்லாம் தெரியாதவங்க. என்னன்னா அவர் வழங்கப்படுத்துறாரு, சுன்னத்துங்கிறது செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை அப்படிங்கிறார். உங்களுக்கு சொல்லி தந்தது பிள்ளை. சுன்னத்தில் பல வகைகள் இருக்குது. அதாவதுங்க, இப்போ தஹஜ்ஜத் நீங்க சொன்னீங்களே, தஹஜ்ஜத்து தொழுதீங்களா கேட்குறீங்களே, அது செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை. ஆனால் தாடியை பொறுத்த வரைக்கும் தாடியை வெட்டினா பாவம். தாடியை வெட்டிட்டோம்னு சொன்னா அது பாவம், அது ஹராம். நம்ம ஆட்கள் தாடியை ஷோட் பண்றாங்க, தாடியை வலிக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புறது என்னன்னு சொன்னா, நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தாடியை வலிக்கிற விஷயத்துல என்ன செய்றீங்க, பாவம் செய்றீங்க. நம்ம ஆட்கள் செய்யறாங்கிறதுக்காக ஒரு பாவத்தை நாம என்ன செய்யலாது, ஹலாலாக்க ஒரு பாவத்தை வந்து நன்மை என்று சொல்ல இயலாது. தெளிவான ஒரு ஹராம், தாடியை வலிக்கிறது வந்து ஹராம். ஏன் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்கன்னு சொன்னா, கஸ்ஸு ஷவாரிப், மீசையை கத்தரிங்கிறாங்க. ஒரு சிலர் மீசையை வலிப்பாங்க. மீசை வலிக்கிறது தப்பு. மீசையை அடியோட மீசையை வலிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீசையை வலிக்க சொல்லலை, மீசையை கத்தரிக்கத்தான் சொன்னாங்க. வளர்ந்துக்கிட்டு வரும்போது குறைச்சிக்கிட்டு இருக்கணும். கஸ்ஸு ஷவாரிப், வஃபிருல் லிஹ்யா, அஃபுல் லிஹ்யா, புகாரியில் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். தாடியை அடர்த்தியா வைங்க, ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்க. 2 விஷயம், தாடியை விடுங்க, அதோட இணை வைப்பாளர்களுக்கு நீங்க மாறு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி புகாரியில், இது புகாரியில் முஸ்லிமில் வருது, புகாரியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை கஸ்ஸு ஷவாரிப், மீசையை கத்தனீங்க, வஃபிருல் லிஹ்யா,
நீங்க என்ன செய்யுங்க, தாடியை வந்து அடர்த்தியா வைங்க. வஃபுல் லஹியா, தாடியை தொங்க விடுங்க. இதுல வந்து வஃபிருல் லஹியா, தாடியை அடர்த்தியா வைங்க. காலிஃபுல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்க. அடுத்த ஹதீஸ் பாருங்க, முஸ்லிமில் வருது. ஜுஸ்ஸு ஷவாரிப், மீஷையை கத்தரிங்க. ஒவ்வொரு வார்த்தை கஸ்ஸு ஜுஸ்ஸு இதெல்லாம் அந்த அந்த கத்தரிக்கிறதுக்கான வார்த்தைகள். வர்ஹுல் லிஹ்யா, தாடியை தொங்க விடுங்க. இப்போ தேயிலத்தூள் தாடி வச்சுக்கிறாங்களா, எங்க தொங்க விட்டிருக்காங்க? அப்ப வச்சுக்கிறாங்க. தாடியை தொங்க விடுங்க. அர்ஹுல் லிஹ்யா, அர்ஹுங்கிறது அப்படியே தொங்க விடுறதுக்கு சொல்றது. தாடியை தொங்க விடுங்க. ஹாரிஃபுல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்க. இப்படி பல ஹதீதுகள். உத்துருக்குல் லிஹ்யா, தாடியை விட்டு விடுங்க அப்படிங்கிற ஹதீஸ் எல்லாம் என்ன செய்யறது வருது. அப்ப இந்த இதுல என்ன விளக்கம் என்று சொன்னால், மற்ற சுன்னத்தை செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை. தஹஜ்ஜத் தொழுதா நன்மை, தொழாட்டி பாவம் இல்லை. இந்த சுன்னத்துங்கிறது எடுக்கிறது பாவம். இப்ப தஹஜ்ஜத்ங்கிறது நம்ம உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதை தூக்கி எறிகிறது இல்லை தஹஜ்ஜத்தை. அது நம்ம தொழுறது, தொழாட்டி இருக்குது அது தஹஜ்ஜத். தாடிங்கிறது வைக்காம வலிச்சிட்டோம்னா நாம அதுல கை வைக்கிறோம், அதை தடுக்கிறோம். அது ஹராம், அது தெளிவான ஹராமா இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்க, அவர் கொண்டு வந்ததை எடுத்து நடங்க. அப்படித்தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்து நூர்ல 63வது வசனத்துல, ஃபல்யஹ்தர் அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அவங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அவர்களில் ஒரு ஃபித்னா வந்து விடுவதை அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும், அல்லது அவர்களுக்கு ஒரு கடுமையான வேதனை வருவதில் எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்கிறான் அல்லாஹ் சூரத்து நூர்ல 63வது வசனம். அப்ப அல்லாஹ்வோட கட்டளை நபியை பின்பற்றுங்க, நபியோட கட்டளை தாடியை வெய்யுங்க. அந்த தாடியை வெய்யுங்கிறதுக்கு மாறு செஞ்சு எடுத்தா ஃபல்யஹ்தர் அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் எச்சரிக்கையாக எதிர்பார்த்துட்டு நீங்க கடுமையான தண்டனை வரப்போகுது அல்லது ஃபித்னா வரப்போகுது. இப்னு தய்மியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இன்னும் சில தஃப்ஸீருடைய அறிஞர்களும் ஃபித்னா என்பது ஷிர்க் அப்படிங்கிறாங்க. அப்ப ஷிர்க் வந்துட போகுது உனக்கிட்ட, மெல்ல மெல்ல அல்லாஹ்வோட தூதர கட்டளையை நீ விடுற, மெல்ல 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 விட்டு ஷிர்க் உனக்குள்ள வந்துடும், இணை வைத்தல் வந்துடும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸுக்கு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அந்த ஐயா வந்து ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்துகிட்டு அவர் தெரியாம மார்க்கம் பேசுறாரு. இதுக்கு எதிராக உலமாக்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்குது, அவர் தெரியாம சொல்றாரு. அவர் வந்து கல்வியை ஊட்டுங்க, இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாமா நீங்க மக்களுக்கு போதிக்காதீங்க. இது என்ன பிரச்சனைண்டா, இதை வச்சு வைரலாகி அக்குர்ண பகுதிகளில், கண்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தாடி வைக்கிறதுல திரும்ப சூடு பிடிக்குது. கொஞ்சம் நஞ்சம் விட்டவங்களெல்லாம் வலிச்சுக்கிட்டு வா. இப்போ நான் கேட்குறேன், நாம முஸ்லீம்கள் ஒரு பர்தாவை கலட்டினத்துக்கு என்ன பாடுபட்டோம்? இன்னைக்கு தான் வழக்கு தீர்ப்பு வந்துச்சு, இன்றைக்கு அல்லது நேற்று. பர்தாவோட அந்த ஸ்கூலில் என்ன சண்முகா பாடசாலையில் பர்தாவோட ஆசிரியர்கள் வரலாம்னு தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. அது எவ்வளோ காலமாக போச்சு? 3 வருஷமாக போச்சு, 2.5 வருஷமாக போச்சு சண்டை பர்தாவுக்கு. நான் கேட்குறேன், அந்த தாடியை நாங்களே எடுக்க சொன்னா, நபி வலியுறுத்தின சுன்னாவை எடுக்க சொன்னா இஸ்லாம் எங்க மிஞ்ச போகுது? கவர்மெண்ட் தந்த சலுகையை நம்ம விட்டுக்கிட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் தந்த லோயர் அப்துல் காதர்ங்கிறவர் ஆரம்ப காலத்தில் கொழும்புல ஒரு பெரிய ஒரு கோர்ட்ல வந்து தொப்பியை போட்டு போனதுக்கு அவரை உள்ளுக்கு அனுமதி மறுத்த போது தொப்பிக்காக என்ன செய்யறாரு, வாதாடி அந்த சலுகையை எடுத்தார். அது சுன்னத்து கிடையாது. தொப்பி போடுறது சுன்னத்தும் கிடையாது, தொப்பி போடாட்டியும் ஒன்றும் இல்லை, போட்டாலும் ஒன்றும் இல்லை. அதுக்கு பேரே துருக்கு தொப்பி. துருக்கியில் உள்ளவர்கள் ஸ்டைல்ல தொப்பி போட்டாங்க, அதை முஸ்லீம்களும் பின்பற்றினாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு துருக்கியர் தொப்பி. வழங்கிட்டா துருக்கிய தொப்பி என்று துருக்கு தொப்பின்றதுக்கு பேர் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. தொப்பி போடாட்டி கூட முஸ்லீம் தான் நாம, தாடி வைக்கிறது கட்டாயம். அப்ப அன்னைக்கு மக்களிடத்தில் இருந்த சுன்னத்து இல்லாத முஸ்லிம்கள்ட்ட இருந்து ஒரு அடையாளத்துக்காக போராடினாங்க நம்முடைய மூதாதையர்கள், அதற்காக வென்றாங்க. இன்னைக்கு இஸ்லாம் தந்த அடையாளத்தையே நம்ம முஸ்லிம்கள் அழிக்கிறாங்க. கவர்மெண்ட் எடுக்க சொல்லுது, நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஸ்கூல்ல பிரின்சிபல் எடுக்க சொல்றாரு, டிசிப்ளினுக்கு ஒரு ஆளை பொறுப்பா போட்டிருக்கு, அவர் தாடியை எடுக்க சொல்றாரு. இஸ்லாத்துக்காக, அல்லாவுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, நபியை பின்பற்றதுக்காக வேண்டி தாடி வைக்கிறவன் தூள் பாவிப்பானா? இன்னைக்கு ஸ்கூல்ல தூள் பாவிக்கிறான். ஸ்கூல் மாணவர்கள் தூள் பாவிக்கிறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க, ஒரு மாதிரியா முடிய வெட்டிட்டு வரான், பொம்பளை பிள்ளையில துஷ்பிரயோகம் செய்யறான், ஆசிரியர்களையே வந்து கண்ணை வைக்கிறான். இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. அல்லாவுக்காக தாடி வைக்கிறவன் இப்படி குற்றம் செய்வானா? மார்க்கத்துக்காக, நபியை பின்பற்றணுங்கிறதுக்காக, இஸ்லாம் சொன்னதுக்காக தாடியை வைக்கிற ஒரு மாணவன் கஞ்சா குடிப்பானா? பொம்பளை பிள்ளைகளை பறி பண்ணுவானா? இந்த சேட்டைகள் எல்லாம் செய்வானா? இல்லை இல்லை, அவனுக்கு அனுமதி இல்லையா, அவனுக்கு அனுமதி இல்லை. அப்ப என்ன தலை காஞ்ச ஆசிரியர்கள், இந்த ஆசிரியர்கள், அதிபர்கள், அந்த நிர்வாகங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குது? அப்ப எவ்வளவு ஒரு ஒரு மார்க்கத்தில் நமக்கு தந்த ஒரு அழகான ஒரு சலுகையை நாங்க வலிந்து இல்லாமக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பேரு இஸ்லாமிய பாடசாலையா, முஸ்லிம் பாடசாலையா, பேரு இஸ்லாமிய பாடசாலையா? நாட்டில் சட்டம் இருக்குது, ஒரு முஸ்லிம் அவனுடைய உரிமையை பின்பற்றதுக்கு அனுமதி இருக்குது. அப்படி என்று நம்ம நாட்டில் சட்டம் இருக்குது. ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறான்? முஸ்லிம்களே தூக்கி எறிகிறான். அது வேற யாருமே இல்லை, நம்ம முஸ்லிம்கள் தான் என்ன செய்யறாங்க? அதை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இதுல இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவங்களை தொட்டும் வந்திருக்கிறது, அன்னஹு கான யஅஹுது மின் லிஹியத்திஹி மின் தூலிஹா வ இர்திஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை அதனுடைய நீளத்தாலும் அகலத்தாலும் கொஞ்சம் குறைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் திருமிதியில வருது. இந்த ஹதீஸ் லைஃபான ஒரு பாத்திலான ஒரு ஹதீஸ். ஏனென்றால் அந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்ல உமர் இப்னு ஹாரூன் அல் பல்கி என்கிறவர் வாரார். அவர் பொய் சொல்லக்கூடியவர். அவர் வர்றதானால் அந்த ஹதீஸை எடுக்க முடியாது. அதே மாதிரியாக இமாம் முபாரக் அல் கஃபூரி, இந்த ரஹீக்குல் மக்தூம் அலினார் இல்லையா, அவரு என்ன செய்யறான்னு சொன்னா, திருமிதிக்கு விரிவுரை எழுதுறாரு. என்ன விரிவுரை? துஹ்ஃபத்துல் அஹ்வதி என்கிற அந்த விரிவுரையில அவர் அந்த விரிவுரைக்கு விளக்கமாக முபாரக் கஃபூரி ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பிடி பிடித்து மீதம் உள்ளதை வெட்டினார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் வருது இல்ல, அந்த ஹதீதுகள் அது சம்பந்தமாக பிடித்து மீதம் பெற்ற ஹதீதுகள் எல்லா இஸ்னாதுகளையும் கொண்டு வந்து அவர் முபாரக் கஃபூரி துஹ்ஃபத்துல் அஹ்வதிக்கு விளக்கம் எழுதும்போது, திருமிதிக்கு விளக்கம் எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், லைஃபான ஹதீஸ் அப்படின்னு என்ன செய்யறாரு, அதை சொல்றாரு. எனவே ஷோட் பண்றது, குறைக்கிறது, ஒரு பிடிச்சு மிச்சத்தை வெட்டுறது, இதெல்லாமே லைஃபான ஹதீஸ் அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. இமாம்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இது இந்த தாடியை குறைக்கிறதுங்கிறது தெளிவான ஒரு ஹராமான விடயம் என்கிறத இமாம்கள் சுட்டி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாம் அபு ஹனீஃபா துர்ருல் முக்தார்ல வயஹ்ருமு அலா ரஜுல் கத்உ லிஹியத்திஹி, ஒரு ஆம்பளை தன்னுடைய தாடியை வெட்டுவது ஹராம் ஆகும் அப்படி என்று சுட்டி காட்டுறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய அல் உம்மு என்ற அந்த கிதாபில் இது ஹராம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்றாரு, சுட்டி காட்டுறார். இமாம் அல் அதுரஇ அப்படிங்கிறவர் ஹாஷியத்து ஷர்வானி என்கிற அந்த கிதாபில் 9வது பக்கம் 9வது ஜுஸு 376வது பக்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸவாபு தஹ்ரீமு ஹல்கிஹா, அதை வலிப்பது ஹராமாகும் அப்படிங்கிறதான் உண்மை அப்படி நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் இமாம்களே சுட்டி காட்டி இது ஹராம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை அப்படி என்று ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாதவர்களுக்கு தன் துணிச்சலை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஏன் நம்ம முஸ்லீம்களே அந்த ஃபத்வா கொடுத்துட்டாங்க, அதை கேட்டு தான் அவர் என்ன செய்யறாரு, அது பேசுறாரு. இந்த இமாம்கள் ஹராம் என்று சொல்லும்போது எதை சுட்டி காட்டுறாங்க தெரியுமா? அன்னஹு லஅனல் முஹன்னிஸீன மினர் ரிஜாலி வல் முத்தரஜ்ஜலாத் மினன் நிஸா, ஆண் பெண் போன்ற வேஷம் போடுவதையும்
பெண் ஆண் போல் வேஷம் போடுவதையும் நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள். தாடி வலிப்பது பெண் வேஷம் போடுதல் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆம்பளைக்கு எல்லாம் தாடியை வச்சிருக்கிறான், அந்த தாடியை வலிக்கிறது ஒரு ஆண் பெண் ஒப்பாகிறது, அது நபி அவர்கள் சபித்த ஒரு விஷயங்கிறாங்க. இப்ப தாடியை வலிச்சா சாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. வலிக்கிட்டா இப்ப என்ன சொல்றாங்க, தாடியை வலிச்சா பாவம் இல்லை, வச்சா நன்மை இல்லை, வலிச்சா சாபம், வச்சா நன்மை. இந்த சுண்ணத்து மற்ற சுண்ணத்து போல இல்லை. மொத்தமா சுண்ணத்து என்றால் செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம்ங்கிற வரைவிலக்கணத்தை மக்கள் வழங்கி வச்சாங்க. யார் சொன்னது? எந்த கிதாபில் இருக்குது? யாரு சொல்லி தந்தது? நம்மளா உருவாக்கிக்கிட்டோம். அப்படி இல்லை, அதுல பல வகைகள் இருக்குது. அந்த சுண்ணத்துல பல வகைகள் இருக்குது. ஒன்று இருக்குது செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லை, இன்னொன்று இருக்குது செஞ்சா நன்மை விட்டா பாவம். வழங்கிட்டா செஞ்சா நன்மை தான், ஆனா அதை விட்ட பாவம். அதுல ஒன்று தான் தாடி. செஞ்சா நன்மை, அதுக்கு மாறு செஞ்சு வலிச்சிட்டோம்னா நாம் அதுக்கு எதிராக வேலை செய்கிறோம். தொழு மாதிரி ஒன்று இல்லை. இது நோன்பு சுண்ணத்தான நோன்பு மாதிரி இல்லை. நோன்பு வச்சா நன்மை, நோன்பு வைக்காட்டி ஒண்ணுமே இல்லை. ஆனா தாடியை விடுறது நன்மை, வலிச்சா நம்ம தடை செய்கிறோம், வாரத்தை அழிக்கிறோம். நாம அல்லாஹ் நம்ம தந்தது. அப்ப ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக ஒரு ஆம்பளை மாற்றம் அடைகிறது, வேஷம் போடுவது என்பது சாபத்துக்குரிய ஒரு விஷயம். அப்ப உடுப்பு மட்டும் போட்டு பொம்பளை வேஷம் போறது, காதுல மின்னி போட்டு பொம்பளை வேஷம் போறது, காப்பு போட்டு பொம்பளை வேஷம் போறது மட்டும் இல்ல. பொம்பளை வேஷம் போறவன நம்ம என்ன சொல்றோம்? அவனை என்ன செய்யும்? பொன் செங்குறோம், அரவாணி என்கிறோம், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? தாடியை வலிச்சாலும் அரவாணி தானே, தாடியை வலிச்சாலும் பொம்பளை வேஷம் போற. அப்ப ஒரு ஒரு பிள்ளை வளர்ந்து வரும்போது, அவன் ஏலவல் படிக்க தயாராகும் போது அவனுக்கு தாடி வருது, விட்டுறணும், அதை எடுக்கிறது ஹராம். அப்ப அதுக்கு ஆசை ஊட்டணும். எத்தனையோ பாடசாலைகள் இந்த தாடியோட இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஒரு சில பாடசாலைகளை தாடியோட அனுமதிக்கிறாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பாடசாலைகள். எந்த அளவுக்கு முஸ்லிம் அல்லாத பாடசாலையில முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சில ஊர்களில் அவங்க மதப்படி நாங்கள் தாடி வச்சுக்கணும்னா பிரின்சிபல் விட்டுட்டு போகிறான். ஆனால் நம்ம பிரின்சிபல் மாறு அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், தாடிக்கு தடை, கடுமையான தடை. என்னமோ ஒரு கஞ்சாவை பிடிச்ச மாதிரி தாடியை பிடிக்கிறான், ஒரு ஹெரோயினை பிடிச்ச மாதிரி, ஒரு கஞ்சாவை பிடிச்ச மாதிரி இந்த தாடியை பிடிக்கிறான். எவ்வளவு போராட்டம்! நான் என்னுடைய பிள்ளைக்காக பெரிய போராட்டம் பண்ணிக்கிறேன் இந்த தாடிக்காக வேண்டி. ஒவ்வொரு ஸ்கூல் முஸ்லிம் ஸ்கூல் என்று அனுமதி இல்லை. அக்கரபத்து சென்ட்ரல் காலேஜில் பேரு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம், டிசிப்ளினுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு நலிமியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நலிமிகள் என்ன, கோவிக்காதீங்க, இது என் மனசுல உள்ள தாக்கத்தை நான் சொல்றேன். மௌலவி நலிமி லேசா வழங்கப்படுத்தலாம்னா அந்த ஆளு நோட்ல போட சொல்றான். டிசிப்ளின் அது சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வச்சது உனக்கு டிசிப்ளின் இல்லாம தெரிஞ்சா நீ என்ன மௌலவி? நீ எப்படி இதை நீ சொல்லுவ? நீ உண்ட வாயால. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றுவதற்கு நம்முடைய மாணவர்களுக்கு நாங்களே தடையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். ஃபித்னா வரப்போகுது, இல்லாட்டி கடுமையான தண்டனை வரப்போகுது, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறான் அல்லாஹ். அப்போ பெரிய ஃபித்னா வரப்போகுது. நான் கேட்குறான், அப்போ எவ்வளோ பெரிய பாவங்களை செய்யக்கூடிய மாணவர்கள்லாம் உள்ளுக்குள்ளே வராங்க, மன்னிக்கப்பட்டு. தாடி வைக்கிறவனுக்கு இலாவுட்டு இல்லை, கேட்டுக்கு வெளியில் வச்சுக்கு விரைய இல்லாது, அல்லாஹ்க்காக வைக்கிறோம் சார். தாடி வைக்கிறவனை பார்த்தாலே தெரியும், ஸ்டைல் தாடி வேற, அல்லாஹ்க்காக வைக்கிற தாடி வேறன்னு தெரியும். அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக, நான் அல்லாஹ்வுட மார்க்கத்துக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று ஒரு தந்தை, ஒரு மகன், ஒரு மாணவன், ஒரு மார்க்கம் படித்தவன் வாரான், தடை விதிக்கிறோம். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாவமான ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அப்போ இதுக்கு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எடுக்கணும். இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதுக்கு ஒரு பொறுப்புதாரியா இருக்கிறீங்க. நம்ம பிள்ளைகள் இல்லாமல் பள்ளிக்கூடம் நடக்காது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கிற நிர்வாகிகளும் உங்க பிள்ளைகளுடைய அந்த நலனுக்காக, இஸ்லாத்துக்காக போராடுங்க.
எல்லா பேரண்ட்ஸும் போங்க, பிரின்சிபலை கூப்பிட்டு என்ன போல எவடத்தை குத்துதுன்னு கேளுங்க. என்னம்மா புள்ள தாடி வச்சா உனக்கு எவடத்தை குத்துது? இந்த மாணவன் தாடி வச்சா உனக்கு என்ன பிரச்சனை? இதுல டிசிப்ளின் எங்க குறைஞ்சு போகுது? அவன் அரை நிர்வாணத்தோட வந்தானா? அரை நிறுவனத்தோட முட்டை அடிச்சுட்டு நம்ம ஒரு பக்கத்தை சிரைத்து ஒரு பக்கத்தை வைக்க வேணாமன்ற ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அதெல்லாம் அனுமதிக்கப்படுது. தொப்பிக்குள்ள கொண்டையை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு வர்றதெல்லாம் அனுமதி. நிறைய ஸ்கூல்ல பிள்ளைகள் தொப்பி போட்டுக்கிட்டு இருக்குது. தொப்பியை கலட்டினா தெரியும் லட்சியம் அவருடைய அந்த ஸ்டைலு, அதுக்கெல்லாம் அனுமதி. அப்ப பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், ஸ்கூல் நிர்வாகம் என்ன செய்யணும்? என்ற மகனுடைய இந்த தாடி விஷயத்துக்காக ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் போனேன், ஒம்புட்ஸ்மேனுக்கு கடிதம் அனுப்பினேன். அங்கிருந்து திருப்பி ரிப்ளை வருது, எங்க கவர்மெண்ட்ல உங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது, சட்ட ரீதியா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்க ஸ்கூல் நிர்வாகம் விட்டா செய்யுங்கிறான். இங்க நிர்வாகத்திட்ட உணயலாங்கிறான். இந்த நிர்வாகத்துக்கு கடிதம் வருது, உங்களோட நிர்வாகம் முடிவெடுத்தால், ஸ்கூலுக்கு கடிதம் வரும், உங்களோட நிர்வாகம் முடிவெடுத்தால் என்ன செய்யுங்க, இந்த மாணவனை சேருங்கன்று. அவங்க அதை வச்சு பெருமை அடிச்சாங்க. அமித் மௌலை துள்ளினார், ஒம்புட்ஸ்மேனுக்கு கடிதம் எழுதினார், ஹெட் ஆஃபீஸுக்கு அறிவிச்சார். இப்போ எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கி, நாங்கள் முடிவெடுத்தா தானே உங்களோட பிள்ளையை சேர்க்கலாமாம் ரெண்டு நிப்பாட்டி விட்டாங்க. இப்போ கனடா யூனிவர்சிட்டியில் அதே தாடியோட இருக்கான் அவன். இந்த முஸ்லீம் ஸ்கூலில் தாடிக்கு அனுமதி மறுக்கப்பட்டவன் இப்போ கனடா யூனிவர்சிட்டியில் அதே தாடியோட இருக்கிறான். அங்கே அனுமதி. அட பாலா போனவங்களா, நீங்கள் முஸ்லீம் ஸ்கூல் பேரை வச்சுக்கிட்டு நீங்க அனுமதியை மறுத்தீங்க. நீங்க மேற்கத்தையும் ஃபேஷன் டிசிப்ளின் என்று எவனை எடுத்தீங்களோ அந்த கனடியன் இந்த தாடியோட தான் அவன் அனுமதிச்சிருக்கிறான். அங்க படிச்சுக்கிட்டு இருக்கான். தாடியை நாம் அழிக்க மாட்டோம், பள்ளிக்கூடத்தை விட்டாலும் விட்டுட்டேன். படிப்பு முக்கியமா, மார்க்கம் முக்கியம். நீ டிகிரி முடிக்காட்டியும் சொர்க்கம் போகலாம், ஆனா ஈமான விட்டா சொர்க்கம் போக முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, நீங்க எல்லாரும் போராடுங்க. நான் மட்டும் போராடினா ஜெயிக்கலாமா? ஒரு சிலர் மட்டும் போராடினா ஜெயிக்கலாமா? எல்லா பேரண்ட்ஸும் போய் எங்க பிள்ளைக்கு தாடியோட நீங்க அனுமதிக்கிறீங்களா? நிப்பாட்ட போறோம்டா. ஆருக்கு மேசகதிரிக்க பாடம் நடத்துற ஸ்கூலு? முஸ்லிம் பாடசாலையில அதை செய்யுங்களேன். முஸ்லிம் பாடசாலையில ஒரு முஸ்லிமுடைய ஒரு சடங்கை பின்பற்றுறதுக்கு ஏலாட்டி எதுக்கு நீ முஸ்லிம் பாடசாலை நடத்துற? என்ன முஸ்லிம் பாடசாலை நீங்க நடத்துறீங்க? காலப்போக்கில் பர்தாவையும் கலட்டி சொல்லுவீங்க, நீங்க டிசிப்ளின் இல்லைன்னு. நம்ம முஸ்லிம் பெண்கள் போடக்கூடிய பர்தாவுக்கும் ஆப்பு வர போகுது. அப்ப பேரண்ட்ஸ் வாயை பொழந்துக்கு நிக்க போறீங்க நீங்க. நம்ம கவர்மெண்ட் தந்த சலுகையை எடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல பர்தாவை கலட்டினதுக்கு தொப்பியை கலட்டினதுக்கு நம்ம வழக்கு தாக்கல் செய்யறோம். நம்மவனுக்கு எதிராக வழக்கு போடுங்க. நாங்க பேரண்ட்ஸ் ஒன்றுபடுவோம், நிர்வாகிகள் ஒன்றுபடுங்க. நான் கேட்கிறேன், இந்த தாடி வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என்று போராடுறவன் தீவிரவாதியா, சமூக விரோதியா, போதை வஸ்து பாவிக்கிறவனா? அவனால என்ன டிசிப்ளின் குறை? ஒன்று செல்லு பார்ப்போம். இந்த டிசிப்ளினை பொறுப்பா இருக்கிற இந்த ஆசிரியர்கள் நீங்க சொல்றீங்களே, அது டிசிப்ளின் இல்லை. தாடி வச்சா டிசிப்ளின் இல்லையா? என்ன டிசிப்ளின் இல்லை? அதுல என்ன குறையுது? அவன் தாடி வைக்காததால உனக்கு என்ன டிசிப்ளின் குறையுது? ஒன்று செல்லுங்க. என்னடாப்பா நீங்க டிசிப்ளின் இல்லைன்னா அப்ப ரசூலுல்லாஹ் தாடி வச்சது ஒழுக்கம் இல்லாத செயலா? சஹாபாக்கள்லாம் அசிங்கம் பிடிச்சவங்களா? எல்லாம் பாதுகாக்கணும். அந்த வார்த்தையினுடைய வாயில வரக்கூடாது. நீங்க உங்க கருத்துப்படி பார்த்தா இமாம்கள், சஹாபாக்கள், உலமாக்கள், இந்த மௌலவி சாபுகள் எல்லாம் அசிங்கம் பிடிச்சாக்கலாம்? ரசூலுல்லாஹ் அசிங்கம் பிடிச்சவங்களா? நீங்க டிசிப்ளின் சொல்லி தாடியை வலிக்க சொல்றீங்க. அல்லாவுக்காக தாடியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் எந்த வகையிலும் உங்களுக்கு டேஞ்சர் செல்லு. எந்த வகையில டேஞ்சர்? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப தாடி வைக்கிறோம் ஃபேஷனா போச்சு. இப்ப ஸ்டைலுக்கு தாடி. முதல்ல கரண்டை காலுக்கு மேல போடு நம்ம போட்டு தள்ளி நோக்கி எவ்வளவோ சண்டை பிடிச்சோம். ரசூலுல்லாஹ் கரண்டை காலுக்கு கீழே உடுக்கிறது நரகம்ண்டாங்க. அது அஸ்பல மினல் கஅபைனி ஃபின்னார், அது நரகத்தில் இருந்தாங்க. கரண்டை காலுக்கு கீழே உடுக்காதன்னு சண்டை பிடிச்சோம். இப்ப பார்த்தா எல்லாரும் கரண்டை காலுக்கு மேல உடுக்கிறான். என்னண்டா இப்ப அது ஃபேஷன், நபி செஞ்சென்று இல்லை. இப்ப கரண்டை காலுக்கு மேல விடுறதும் தாடி வைக்கிறதும் ஃபேஷனா போச்சு. அப்ப ஃபேஷன் என்று வந்தா செய்வீங்க, இஸ்லாம் என்று வந்தா சுன்னா என்று வந்தா செய்ய மாட்டீங்க. அப்ப தாடி வைக்கிறது டிசிப்ளின் இல்லைன்னா என்ன அவனால என்ன ஆபத்து உனக்கு?
அப்போ இந்த இந்த ஸ்கூலுகளெல்லாம் அந்த தூள் போட்டது பிடிச்சது பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்தது, கஞ்சா வச்சுக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் செஞ்சவன் எல்லாம் தாடி வச்சுக்கிட்டு இருந்தவனா? நீ அனுமதிச்சு தாடி இல்லாமல் உள்ளுக்கு எடுத்தவன் தானே அதெல்லாம் செஞ்சான். தாடி வச்சுக்கிட்டு அல்லாவுக்காக தாடி வச்சவன் எங்கே கஞ்சா குடிச்சான்? வீடியோ தொட மாட்டானே, தொழுகையை மிஸ் பண்ண மாட்டானே. அவன் நம்முடைய சமுதாயத்துக்கு தேவையானவன். அவன் மார்க்கத்தை பின்பற்றி இறைவனுக்கு பயந்து கடவுளுக்கு அஞ்சுவன் தான் நாட்டுக்கு சமாதானத்துக்கு வந்தவன். இஸ்லாத்தை சொல்றவன் ஏதோ ஒரு மதத்தில் இருந்துக்கிட்டு அவன் கடவுளுக்கு ஒருத்தன் பயந்து நடக்கிறான்னு சொன்னா அவன் அநீதி. கடவுளுக்கு பயந்தவன் அடுத்தவன் சொத்தை சுரண்டுவானா? பூதை வஸ்து பாவிப்பானா? அடுத்த உயிரை பறிப்பானா? செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அப்போ ஒரு விஷயத்துல நீங்க தெளிவு பெறுங்க, சந்தோஷப்படுங்க. உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு மாணவன் சுன்னத்துக்காக தாடி வைக்கிறான், அல்லாவுக்காக ஒருத்தன் தாடி வச்சுக்கிட்டு வாரான் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுங்க. மாஷா அல்லாஹ், இந்த மாணவனால நமக்கு டேஞ்சர் இல்லை, இவனால பிரச்சனை தராது, இவனால ஒரு ஒழுக்க குறைபாடும் தராதுன்னு சந்தோஷப்படுங்க. தாடி வைக்கிறதால என்ன பிரச்சனைங்கிற முதல்ல நான் சொல்றேன். ஆசிரியர்கள் நீங்க முஸ்லிம்கள் தாடி வைங்கன்னு தான் சொல்றேன். நீங்களும் வைங்கப்பா. சரி, உனக்கு விருப்பம் இல்லை, நீ வலிக்கிற விடு, அடுத்தவன் எப்படி வலிக்க சொல்லலாம்? நீ உனக்கு விருப்பம் இல்லையா, செய்யாம விடு, நீ அல்லாஹ் கிட்ட பாரு, அதுக்குரிய தண்டனை நீ ஆச்சு அல்லாஹ் ஆச்சு. செய்யறவனை நீ ஏன் தடுக்கணும்? இன்னொருத்த உரிமையில நீ எப்படி கை வைப்ப? இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு மனித உரிமையில நீ கை வைக்கிறையா இல்லையா? இப்ப இந்த நாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த நாட்டில் உள்ள மனித உரிமை சாசனம் 1948 டிசம்பர் 10 கைச்சாத்திடப்பட்ட நம்முடைய நாட்டினுடைய மனித உரிமை சாசனம் என்ன சொல்லுதென்றால், ஒவ்வொருவனும் அவனுடைய மதத்தை பின்பற்றும் உரிமை வழங்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லுது. அதுக்கு நீ எதிராக நிற்கிறியா? அவன் விரும்பி எப்போ வலிக்கிறான்? நீ ஸ்கூலில் வலிக்க சொன்னா அவன் விரும்பி வலிக்கானா? நீ அவன் உரிமையில கை வைக்கிற, நீ தான் நாட்டுக்கு துரோகம் பண்ற, நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காம இருக்கிற நீ தான். இதுல என்ன நடக்க போகுது? இதுல என்ன டிசிப்ளின் குறைய போகுது? இதுல ஏன் நீ இதுல கை வைக்கிற? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கை வைக்கிறதுக்கு ஒரு பயம் வராதா? அல்லாஹ் பயந்து கொள்ளணும். ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும். மனம் எரிஞ்சு படிக்காம இருக்கவும் முடியல. இப்ப நம்ம உறுதியா இருந்தோம், ஸ்கூல்ல சேர்க்கலாட்டி படிக்கிறதில்ல, பிரைவேட்டா படிக்கிறோம், பிரைவேட்டா படிப்ப முடியுமான அளவுக்கு படிப்போம் ரெண்டு. நம்ம என்ன போல ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, நின்றுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முடியுமா? இயலாது. அப்ப அவன் என்ன செய்யறான்? சிலர் சென்றாங்க, சில மாணவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுல தவக்கலை வச்சுட்டு வலிக்கிறோம். மாவ நிலையில் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஒரு முஸ்லீம் ஊர் என்று நாம பிரபல்யமா பீத்திக்கிறோமே, ஒரு இஸ்லாமிய பேர்ல பெரிய பாடசாலை என்று அங்க தாடி வைக்க முடியல. அக்குர்ணையில் என்ன ஆடுது, பேருவலையில் ஆடுது, நம்ம ஊர்ல ஆடுது. இன்னைக்கு அட்டாளச்சனை போனா கோவிக்க கூடாது, அங்க தாடிக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த ஊருக்கு போனேன், இல்லைன்னுட்டாங்க. சம்பந்தத்துக்கு போனா ஏழாதுன்னுட்டாங்க. அப்ப என்ன என்ன இஸ்லாம், என்ன முஸ்லீம், நீங்க என்ன உலமாக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அது சரி, உலமாக்களே வலிக்கும் போது எப்படி அவங்க சொல்லுவாங்க? அவங்களே என்ன செய்யறாங்க? மாறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உலமாக்கள் எங்கிறோம், ஜம்மியத்துலமா என்கிறோம். இதுக்கெல்லாம் பக்காலத்து வாங்குற அந்த ஜம்மியத்துலமா மத நல்லிணக்கம் என்ற பேர்ல இணை வைப்புக்கெல்லாம் வக்காலத்து வாங்குற அந்த ஜம்மியத்துலமா இந்த சுன்னாவுக்கு என்ன வாய் திறக்க போகுதுன்னு கேட்கிறேன் நான். முதல்ல அது செய்யுங்களேன். இந்த ஜம்மியத்துலமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இந்த ஜம்மியத்துலமா அறிக்கை விடுங்களேன். ஒவ்வொரு முஸ்லிம் பாடசாலைகளிலும் மத உரிமை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றுவதற்கு, தாடி வைப்பதற்கு அனுமதி வழங்கன்னு பேசுங்களேன். இந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுங்களேன். இது எனக்கு மட்டுமா இது சொந்தம்? அல்லது தாடி வைக்கிற ஒரு சுன்னா விரும்பி ஒரு மார்க்கத்தை விரும்பக்கூடிய ஒரு மாணவனுடைய குரலாயுது? முடியலையே. அப்ப தயவு செஞ்சு நம்முடைய நாட்டில் உள்ள முஸ்லிம் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஜம்மியத் உலமாக்கள், உலமா சபைகள், நலம் விரும்பிகள், பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாரும் ஒருங்க சேருங்களேன். யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு? ஒருத்தன் தாடியில கை வைக்கலாமா? அவன் மத உரிமையில நீ கை வச்சிடலாமா? முடியாதே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். அவர் உயிரை விட மேலானவர் என்று நம்ம பீத்திக்கிறோமே, நாமளே அதுக்கு எதிராக இருக்கிறோமே. டென்மார்க்ல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேலி சித்திரம் அழினான்ங்கிறதுக்காக என்ன பாடுபடுத்தின நம்ம நாட்டில். டென்மார்க்கு கொடியை போட்டு எரிச்சோம், டென்மார்க்கினுடைய உற்பத்தியை அழிச்சோம், ஆர்ப்பாட்டங்கள் எடுத்தோம், ஜும்மாக்கு புறவு ரோட்டில் பெரிய கூத்து போட்டோம். என்ன நபிக்கு கேலி சித்திரம் குறித்தான் அப்படி என்று அந்த நபி சொன்னத்தை கேலியாக்கின நம்முடைய பள்ளிக்கூடத்துகளுக்கு என்ன செய்ய போறோம்? இப்ப முஸ்லிம் பாடசாலைகளுக்கு அதை கேலியாக்கி பேசுறவனுக்கு எதிராக என்ன குரல் கொடுக்க போறோம்? இந்த ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இதுக்கு எதிராக முதல் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யுங்களேன். இஸ்லாத்தை நம்ம முஸ்லிமுக்கு ஒரு இஸ்லாத்தை பின்பற்றதுக்கு சலுகை தரப்பட்ட அந்த நாட்டிலேயே சில நாடுகள் இருக்குது, அங்கே தடை. அந்த கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு ஆச்சா, நம்ம சட்டத்துக்கு நமக்கு சலுகைகளை தந்திருக்கு. நம்ம முறைப்படி நாம கல்யாணம் முடிக்கிறதுக்கு காலி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்குது. நமக்கு தலாக்கு பசங்க செய்த சட்டத்தை அந்த கவர்மெண்ட் நமக்கு தந்திருக்குது. நம்முடைய சொத்துரிமையை சரியா பிரிக்கிறதுக்கு அனந்தர சொத்துரிமை சட்டங்களை கொண்டாந்து தந்திருக்குது. அப்போ முஸ்லீம் தனியார் சட்டத்தை தந்திருக்குது. முஸ்லீம் மதரசாக்கள் நடத்துறதுக்கு நமக்கு அனுமதி தந்திருக்குது. நம்ம பர்தா போட்டுக்கு போறதுக்கு ஃபேஸ் கவருக்கு இப்போ சலுகை வந்தாச்சு. ஃபேஸ் கவர் போட்டுக்கு போ, ஒரு தடையும் இல்லை. அபாய் போட்டுக்கு போ, தொப்பியை போட்டு போ, தாடியை வச்சுட்டு போன்னு நமக்கு நம்ம மதத்தை பின்பற்றதுக்கு சலுகை தந்திருக்கு. நம்ம பள்ளியை கட்டிக்கிறோம், சும்மா ஓதுறோம், கிரவுண்டில் தொழுகிறோம், எல்லாம் செய்யறோம். இல்லை, நம்ம நாடு கவர்மெண்ட் நமக்கு அழகான சலுகையை தந்திருக்குது. நம்ம யாருக்கு நாம யாருக்கு எதிராக நிற்கிற? பொதுபால சேர்ந்த ஞானசேரருக்கு எதிராக நிற்கிறதா? நம்மளோட பள்ளிவாசல் இந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு எதிராக நிற்கிறதா? யாருக்கு எதிராக நிற்கிறது? யாரு டேஞ்சர்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்ம இஸ்லாத்தில் உள்ள ஒரு சட்டத்தை யார் மறுக்க முடியும்? தாடி வைக்கிறத 4 மதுஹபுடைய இமாம்களும் வாஜிப் என்று சொல்றாங்க, வலிக்கிறத எல்லாருமே ஹராம் என்று சொல்றாங்க. மதுஹபுடைய இமாம்களே, எந்த மௌலவி சொல்ல முடியும் தாடியை வலிக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை என்று எவன் சொல்ல முடியும்? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஏவல் அல்லாஹ்வுடைய தூதர் ஏவினார்கள் என்றால் அது உஜூப், கட்டாயம். அப்ப இது இந்த சுன்னா, தாடி வைக்கிற சுன்னா வாஜிப், கட்டாயம் வச்சே ஆகணும். தாடி முளைக்கலன்னா ஒண்ணும் இல்லை, பந்தா வெட்டிடக்கூடாது, வலிக்கக்கூடாது. பந்தா வலிக்கக்கூடாது. வலிக்கிறது எல்லாருமே ஹராம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் தான் ஒரு பிடி வச்சு வெட்டலாம் என்றதுக்கு லைவான அதிசை பிடிக்கிறாங்க. சரி, அந்த அதிசை லைவ் இல்லை சரி என்றாலும் பிடிச்சு தானே வெட்டணும். பிடிச்சு வெட்டுறா இப்படி பாருங்க, இந்த கையால பிடிச்சி, எனக்கு பிறந்ததுலேருந்தே நான் தாடியில கை வச்சதில்லை. தாடி முளைக்க ஆரம்பத்திலேருந்தே நான் தாடியில கை வச்சதில்லை. வயசு 50 ஆகுது, இன்னும் கையை வச்சாலும் இன்னும் வெளியில வரல. எனக்கே 50 வயசு, இன்னும் வெளியில வரல. அப்ப எப்ப வெட்டும்? ஒரு சிலருக்கு வேகமா வளருது. அதே லைவ் நான் கேட்கிறேன், அது கூட சகியா இருந்தா பிடிச்சு வெட்டுறதுக்கு வளர்த்தாட்டாங்கப்பா வெட்டலாம். நீ வளரவே இல்லையே, நீ இப்பவே வெட்டுறிய, நீ எங்க இருந்து வந்துச்சாரு? அப்ப எந்த ஒரு மௌலவியும் அதை வெட்டுறதுக்கு அனுமதி என்கிற ஒரு ஃபத்வாவை கொண்டு வர முடியாது. மதுஹபுடைய இமாம்கள் ஹராம் என்று தெளிவா சொல்றாங்க. நபி அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு அல்லாஹ்வுடைய சாபம்ங்கிறாங்க. தாடியை வலிக்கிறது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியங்கிற சட்டத்துல தெளிவா இருக்குது. நம்முடவனுக்கு அது டிசிப்ளின் இல்லையாமன்றத சொல்றான். அப்ப இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறதா வேற பொதுபால சேனைக்கிட்டே போறதா? எதுக்கு நீங்க நிக்கிறீங்க? எதுக்கு வந்து எதை பேசணும்? இன்னைக்கு எதுக்கு நாம குரல் கொடுக்கணும்? சிந்திச்சு பாருங்களேன். அப்ப நம்ம ஆட்களுக்கே முதல் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுபடணும். மாணவர்கள் எல்லாரும் ஒருமிச்சு நில்லுங்க. இல்ல நாங்க தாடியோட தான் வருவோம், அப்படி என்னங்க? நீங்க உரியவங்கள்ட்ட போய் உங்களோட உரிமையை கேளுங்க. இது என்னுடைய மத உரிமைன்னுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நிர்வாகம் ஆறு கவர்மெண்ட் போட்டாங்களா? ஸ்கூல் நிர்வாகம் கவர்மெண்ட் போட்டாங்களா? நம்ம பழைய மாணவர்களும் பேரண்ட்ஸும் தானே. அவங்களே மாறின விஷயம் முடியுதே, ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்க இல்ல, அவங்க சொல்லுவாங்க கட்டாயம் கிடையாது, எங்களோட நிர்வாகம் இதான் முடிவெடுத்திருக்கு, நீங்க தாடி வலிக்கிறதா இருந்தா வாங்க, இல்லாட்டி போங்கன்னு சொன்னா கேளு, லீவிங் சர்டிஃபிகேட்டை கேளு. எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல தாடி வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பான், அங்க போங்க. அல்லாஹ் வரக்கத்தை செஞ்சா ஒருவன் அனுமதிச்சிருப்பான் தானே, அங்க போங்க. அப்ப
இங்க தின்ன காலியானா திரும்பி கூப்பிடுவான். அவன் தின்ன காலியானா கூப்பிடத்தானே வேணும். அப்ப நான் தயவு செஞ்சு சொல்லக்கூடியது, தயவு செஞ்சு அல்லாவுக்காக நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இந்த ஆசிரியர்கள், இந்த ஜட்டிமார்கள், இவங்க இந்த பேரண்ட்ஸு, இந்த நிர்வாகம், இவங்க தயவு செஞ்சு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இது யாருக்காகவும் கேட்கல, அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக கேட்குறோம். நீங்க இதுல ஸ்ட்ரிக்டா இருந்து பிடிவாதமா, உனக்கு தாடி வரலாட்டி விடு, புள்ள வச்சா உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இதுல ஸ்ட்ரிக்டா இருந்து இதுல தடை விதிச்சிங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சாட்சியாக இந்த பள்ளியில சொல்றேன், மறுமை நாளில் நாங்க உங்களை பிடிக்க தேவையில்லை, அல்லாஹ் பிடிப்பான். நீ யாரு? நான் ஹலால் ஆக்கினத்தை ஹராம் ஆக்கிறதுக்கு கேட்பான். அல்லாஹ்வோட தூதரை பின்பற்ற சொல்லி நான் குர்ஆன்லயே சொல்லி இருக்கிறேன். நீ உண்ட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கிட்ட உண்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நீ எனக்கு மாறு செய்ய சொல்லி என்ற தூதருக்கு மாறு செய்ய சொல்லியிருக்காயே என்று கபர்ல கேள்வி கேட்டால் நீ என்ன பதில் சொல்வேங்கிறத கொஞ்சம் யோசி. அகங்காரம் வேணாம், பிடிவாதம் வேணாம். இந்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த நிர்வாகிகளும் அல்லாஹ்வை பயந்து இந்த ஒரு இடத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார். கபர்ல அல்லாஹ் கேள்வி என கேட்டால் மறுமையில் அல்லாஹ் உனக்கிட்ட கேள்வி என கேட்பான். என்ற தூதரை பின்பற்ற சொல்லி இந்த உம்மத்தை விரக்காட்டி இருக்கிறேன், அதை பின்பற்ற நாம் அப்படி என்று சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் தந்தது யார்? இப்ப எல்லார பாவத்தை நீ அள்ளி கட்ட போற. உன் பாவம் உன்னை சுடும், உன்னை அழிக்கும். நீ எடுத்த இந்த வித்து உன்னை தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த பாவங்களையும் உன்னை வந்து தின்னும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், யார் ஒருத்தர் ஒரு பாவத்துக்கு வழிகாட்டுறாரோ அவருக்கு அந்த பாவத்தை செஞ்சவன் பாவம், அவனுக்கிட்ட இருந்து அதை திரும்ப செஞ்சவன் பாவம், அதை தொடர்ந்து செய்தவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு குறையாம அப்படியே உனக்கு வரும். நீ வழிகாட்டிட்டு நீ ஸ்கூல் நடத்திட்டு நீ போய்த்திருவ, நீ மௌத்தா போய் கபருக்கு படுப்ப, அவ்வளவு பேர பாவமும் உனக்கு அணி அணியா வந்துகிட்டே இருக்கும். எத்தனை ஆயிரம் மாணவர்கள் தாடி வலிச்சாலும் அந்த பாவம் உன்னை வந்து சேரும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்திருக்கிறார்கள், நீ தான் கட்டளை இட்டிருக்கிற, இதை நீ தான் நிர்வாக புக்கில் டிசிப்ளின் என்று எழுதி வச்சிருக்கிற. எப்படிப்பா உனக்கு மனசு வந்துச்சு? ரசூலுல்லாஹ் செஞ்சது உனக்கு டிசிப்ளின் இல்லை என்று எழுதுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்கு விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போ. அதை டிசிப்ளின் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு ஆறு தாடியை வலிச்ச யூதனுக்கு, கிறிஸ்தவனுக்கு, தாடி வலிச்சவனுக்கு, இஸ்லாத்துக்கு விரோதமா நடந்தவன் அல்லது இணை வைப்பாளன் தாடியை வலிச்சிருக்கிறான், அவன் உனக்கு டிசிப்ளினா தெரியுதா? கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு புள்ள பொம்பளை வேஷம் போட்டு இதை வலிச்ச உடனே அவன் உனக்கு டிசிப்ளினா தெரிகிறான். இல்லை, ரசூலுல்லாஹ் செஞ்சது, சஹாபாக்கள் செஞ்சது, இமாம்கள் செஞ்சதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியுது. அல்லாஹு அக்பர். இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கு. எனவே அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு நபி வழியை பின்பற்றுவது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சுன்னாவில் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு சுன்னா, ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு சுன்னா, தாடியை விடுறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தாடியை விட சொல்லி நாம முன்மாதிரியா இருக்கணும். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நபியை பின்பற்றணும். இதுல இன்னைக்கு நீங்க பாருங்க, உலகத்துல இன்டர்நெட்டுக்கு போய் பாருங்க, தாடிய வலிக்கிறதால வர ஆபத்துக்களை பாருங்க, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லி. இந்த தாடியை வலிக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது, இந்த தாடியை வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்டுகள் என்ன. பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளை பாருங்க, தாடியோட இருப்பான். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, அவனுக்கு தாடி வலிக்க நேரம் இல்லையா, ஆறு சொன்னது. அப்போ மீசையும் சேர்ந்து வளரணுமே. அவன் தாடி வலிக்க மாட்டான், ஏன்டா அவன் அறிவாளி. தாடியை வலிச்சா என்ன குறிப்பாக ஆண்மை குறைவு. இந்த தாடியை வலிக்க வலிக்க ஆண்மை குறைவு ஏற்படுது. இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த தோலை போட்டு தேய்க்க 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 வலிக்க வலிக்க 1008 பிரச்சனைகள், அது சம்பந்தமான நிறைய ஆர்டிக்கல்கள் வந்திருக்குது. பாரு, நபி வழிக்கு மாறு செஞ்சேன்னா இன்னும் பிரச்சனை தான். இஸ்லாம் ஒரு இயற்கையின் மார்க்கம், ஒரு நேர்த்தியானது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
10 இயற்கையின் விஷயங்களை நமக்கு கட்டளையிட்டார்கள் என்றாங்க. இயற்கையின் விஷயங்கள் அதில் ஒன்று மீசையை கத்தரிக்கிறது, தாடியை அடர்த்தியாக வைக்கிறது, நகம் வெட்டுறது, அக்குள் முடி இறக்கிறது, அவுரத்து முடி இறக்கிறது. இப்படி இயற்கையின் விஷயங்களை அப்படியே சொல்லிக்கிட்டு வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அது ஒரு மனிதனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய இயல்பாக செய்யக்கூடிய விடயங்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான இந்த விஷயங்களை நாங்கள் செஞ்சு சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும். இதுக்கு மாறு செய்யக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.